என்றான். அதற்கு இளவரசர், ஐயா, தயவு செய்து அவ்வரிய மந்திர தீட்சையை எனக்கு அளித்து அருள்வீராக என்றான். அதற்கு கிழட்டு திருடன், குழந்தாய், குளத்தில் சென்று குளித்து வருவாய். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த ஆபரணங்கள் அனைத்தையும் இங்கு கரையில் வைத்து செல். மூச்சை அடக்கி நிறுத்தி நீரில் மூழ்க வேண்டும். எழுந்திரு என்று சொல் வரும் வரையில் தண்ணீருக்கு உள்ளிருந்து தலையை தூக்கக்கூடாது என்றான். அதற்குள்ளாக நான் சுத்திகரண மந்திரத்தை சொல்லி வருவேன். அதனால் மந்திர தீட்சையின் சக்தி மிகவும் அதிகரிக்கும் என்று கூறினான் கிழட்டு திருடன். இதை கேட்ட தூய உள்ளம் படைத்த இளவரசன் கிழவன் சொல்லியது போல் செய்யலானான். கிழவனின் பாதங்கள் அருகே ஆபரணங்களை கழற்றி வைத்தான். இதை கண்ட கிழட்டு திருடனின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லாமல் போனது. இளவரசன் சென்று நீரில் குளிக்க முனைந்தான். அவன் தலை நீரில் மூழ்கினதும் திருடன் பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். ஆனால் இளவரசனாகிய சிறுவன் உறுதியுடையவன். சில நிமிடங்கள் கழித்தும் குருவின் குரல் கேட்கவில்லை. குரு அழைக்கும் வரை சிறுவன் தண்ணீருக்கு உள்ளிருந்து தலையை தூக்கவும் விரும்பவில்லை. இந்த போராட்டத்தில் அவன் போதமற்ற நிலையை அடைந்தான். மூச்சு உள்ளே செல்வதற்கு பதிலாக மூச்சு